இந்த வீடியோ உங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி கிடைச்சிருக்குன்னு அப்படின்னா அது சும்மா கோயின்சிடன்ஸ் கிடையாது. ஈசன் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வரப்போறது மகா சிவராத்திரி. வருஷத்துல ஒரே ஒரு நாள், பிரபஞ்சம் கூட சுவாசம் அடக்கி நிற்கும் இரவு. இந்த நாளுக்கு பிறகு படிப்புல தெளிவு, வாழ்க்கையில முன்னேற்றம், குடும்பத்துல அமைதி, இதெல்லாம் இயல்பா நடக்கும். ஏன் இந்த இரவு இவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த இரவு பிரபஞ்சத்தோட ஆற்றல் நேரடியா பூமிக்குள் இறங்கும். அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது மனச்சுமை கரையும், பழைய கர்மா சிதையும், உள்ளுக்குள்ள அமைதி பிறக்கும். இதுக்குத்தான் நிஷித காலம்னு பேரு. அந்த நேரத்துல நீங்க ஈசன் கிட்ட உண்மையா என்ன கேட்டாலும் அது கேட்காம போகாது. விரதம் ரொம்ப கஷ்டம் இல்ல. பிப்ரவரி 15 சாயங்காலம் 5க்கு மேல விரதம் ஆரம்பிங்க. முழு விரதமா இருந்தாலும் சரி, பால் பழம் சாப்பிட்டாலும் சரி, மனசு தூய்மையா இருந்தா போதும். முழு இரவு முழிச்சிருக்கணுமா இல்ல கொஞ்ச நேரமா? இல்ல, முடிஞ்சா முழு இரவு முழிச்சிருந்தா நல்லது. முடியலன்னா அந்த சக்தி நேரம் முடியற வரைக்கும் முழிச்சிருங்க. மறுநாள் காலை 6:30 மணிக்கு மேல விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்ப கவனமா கேளுங்க. அந்த ஒரே சக்தி நேரம் நள்ளிரவு 12:09:11. இந்த நேரத்துல வில்வ இலை வைத்து பூஜை, அமைதியா தியானம். ஒரு நிமிஷம் கூட உலகத்தை நினைக்காதீங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? சில பேருக்கு உடம்பு முழுக்க புல்லரிக்கும், கண்ணீர் தானா வரும். சில பேருக்கு ஈசன் கனவுலையோ தியானத்திலேயோ தரிசனம் தருவார். அது நடந்துச்சுன்னா ஈசன் உங்களை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாதீங்க. அந்த இரவு மொபைலுக்கு அடிமை ஆகாதீங்க. பார்க்கணும்னா சிவபக்தி, ஆன்மீக விஷயம் மட்டும் உங்க கவனம் ஈசன் மேல இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள தொட்டுச்சுன்னா கமெண்ட்ல ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நல்ல மனசு போல ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஈசன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சிவராத்திரி உங்க வாழ்க்கை மாறலாம்.